ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நேற்று நடந்ததெல்லாம் வச்சு சேதுக்கு டவுட் வந்துடும். இது போஸ் இந்த மருந்து எடுத்த மாதிரி தெரியல, இது வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பா. அன்னைக்கு நீ மருந்து எடுக்க என் கூட காட்டுக்கு வந்தல, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு தமிழ் கேட்பா. இப்போ எதுக்கு இங்கே முடிஞ்சு போனதெல்லாம், அதை முடிஞ்சு போச்சு இல்லை விடுங்கன்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை நீ சொல்லு, அன்னைக்கு உன்னால் மருந்து எடுக்க முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்பான். நான் மருந்து எடுத்தேனேன்னு சொன்னோன்னே, எப்படி நீ மருந்து எடுத்த, எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் நான் மருந்து எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்பிக்கை இல்லாம எவ்வளவு தூரம் கேட்குறேன், கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ எப்படி எடுத்திருந்தேன்னு கேட்குறேன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அவன் சொல்லுவா, அதை எப்படி கையை அறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே சொல்லுவா. ஓ, அப்ப நீ நிஜமாலுமே கூட்டுக்குள்ளேருந்து எடுத்தியா? எடுத்தங்க, கூட்டுக்குள்ளேருந்து எடுத்துட்டு மருந்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டேன். அப்ப பின்பக்கமா யாரோ என்னை மண்டையில அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நீ எனக்கு முன்னாடியே மருந்து எடுத்துட்டியான்னு கேட்க. ஆமாங்க, எனக்கு முன்னாடி எடுத்திருந்தா நீ கொடுத்துருக்கணும்ல. என்னுடைய அப்போ தான் சொல்லுவான், இல்லை என்னை யாரும் பின்பக்கமாக அடிச்சிட்டாங்க, அதில் நான் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் தானே என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்கன்னு சொல்லுவான். ஓ, அப்போனாக்கா போஸ் தான் உன்னை அடித்து உன்கிட்ட இருந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும்லன்னொடனே, எனக்கு எப்படிங்க தெரியும், உறுதியாக தெரியாமல் நான் எப்படி இதை சொல்கிறது சொல்லிட்டு சொல்லுவாள். சொல்லிவிட்டு அவள் சரிங்க நான் ஹோட்டல் கிளம்புறேன்னு சொன்னோடனே, இரு நானே மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் தேவையில்ல, நானே போயிடுறேங்கன்னு சொல்லிட்டு, இல்லை என்னால் தானே உனக்கு டைம் ஆயிடுச்சு, நானே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு விட்றேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கிளம்புவான். இங்கே சாரீ எடுக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருப்பாங்க, துணி எடுத்துகிட்டு வர சொல்லி. அவங்க உடனே எங்களுக்கு 2 lakhs மேலே இருக்கிற சாரியாக பார்த்து இவங்க எடுப்பாங்க. அப்போ கேட்பாங்க, எதுக்கடி 2 லட்ச ரூபா சாரின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தானே எங்கள் வீட்டு கல்யாணம் இல்லை, நாங்கள் அப்படி தான் கட்டுவோம்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்டி நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்க, சாரீ எடுத்துக்கோங்கன்னு சொன்னோடனே, வீட்டுக்கு உடையவங்க சொல்லணும்ல, கல்யாணக்காரங்க சொல்லணும்ல எடுத்துக்க சொல்லிட்டு உடனே அவங்க 12,000 ரூபா சாரீ எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, இவங்க கல்யாணம் நடக்கும்போது இவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, அதனால் நாங்களும் அப்படியே பண்ணுறோம், பழிக்கு பழி, நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை தான் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே போஸ் தூங்கி எழுந்தும்போது பார்ப்பான், வெளில யாருமே இருக்க மாட்டாங்க. ஓ, எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு கரெக்டாக போவான். போகும்போது தாமரை குளிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட டவலுக்காக கையை நீட்டிட்டு இருப்பான். அம்மா டவல் கொடு, டவல் கொடுன்னு சொல்லிட்டு. இவன் சுற்றி சுற்றி பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. ஓ, இவன் இவன் கொடுத்துருவான், டவல் கொடுத்துருவான். இவனும் வெளில ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது இவன் வெளியிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். உடனே இவன் யாரோ பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் தான் நின்றுட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு, மாமா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இவனும் எல்லாருக்கிட்டையும் வழிகிற மாதிரியே இவகிட்டையும், தாமரை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவன் விட்டு போடுவான். அப்படியே மாமா, சரி மாமா, நான் அம்மா இல்லாதப்ப சொல்கிறேன், அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அவளும் பேசி ஒரு வழியாக அனுப்பிடுவாள். நீங்கள் இவங்க அம்மா இங்கே பாடுறா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு, குடுகுடுப்புக்கார வர இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி இவனை வார்ன் பண்ணுவாங்க. இதெல்லாம் சாவித்திரி ஒட்டி கேட்டு, ஓ, கல்யாணத்தில் இவ்வளோ சிக்கல் வருமா, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டு நிற்பா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.